الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا أنفقوا مما رزقناكم من قبل أن يأتي يوم لا بيع فيه ولا خلة ولا شفاعة والكافرون هم الظالمون. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழும் புகழ்ச்சியுமே வல்லவனாகி அல்லாஹ்விற்கு உரித்தாகட்டுமாக. எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்வை அடிப்பெறலாது பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபீன்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், உலமா பெருமக்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறி எனது உரையாரமும் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கை குறித்தான் அல்லாஹ்வின் நடிகார்களே, இந்த உலகத்தில் மனிதனுடைய வாழ்வில் 3 விஷயங்கள் மிக முக்கியமானது. அதாவது, இதை இன்னொரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், இந்த 3ஐ இந்த உலகில் மனிதன் மிக முக்கியமாக கருதுகிறான். அதாவது அவனுடைய எல்லா காரியத்திலேயும் இந்த 3ஐ பயன்படுத்தி தான் அவனுடைய காரியங்களை மனிதன் சாதிக்கிறான். உதாரணமாக முதல் விஷயம் என்னன்னா, கொடுக்கல் வாங்கல். சில இடங்களில் வேலையாகலை அப்படின்னா ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா வேலையாயிரும். அது மாதிரியான கொடுக்கல் வாங்கல். அதுக்கு இன்னொரு பேர் லஞ்சம் கூட சொல்லலாம். அதற்கு அப்படி சொல்வதற்கு பதிலாக ஒரு காரியம் ஆகுவதற்காக அவன் கொடுக்கின்ற பணம். இந்த அரசாங்கத்தினுடைய வேலையாக இருக்கலாம். நம்முடைய உரிமை தான். நம்முடைய உரிமையை வாங்குவதற்கே கூட ஒரு சில சதவீதத்தின் பணத்தை கொடுத்தால்தான் வேலை சீக்கிரமாக நடக்கும். ஒரு ஏழை, சாதாரண ஏழை, அந்த சாதாரண ஏழையை ஒரு வழக்கில் கைது செய்து கொண்டு செல்கிறார்கள். அந்த கைது சரியானதா இல்லையா, அவர் சம்பந்தமான தீர்ப்பென்ன என்று வழக்கு நீதிமன்றத்துக்கு சென்று அவர் சம்பந்தமான ஒருவேளை நிரபராதி என்று சொன்னால் குறைஞ்சபட்சம் ஒரு 14 நாள் இழுத்துருவாங்க. உள்ளே வச்சு காவல் நிலையத்திலிருந்து நீதிமன்றம் கொண்டு போய் அங்கே விசாரணை பண்ணி அப்புறம் இன்னொரு நாள் வாங்கன்னு சொல்லி. ஆனால் பணம் எந்த அளவுக்குன்னா, ஒரே நாள் காலையில் கைது செய்து மதியம் அதற்காக வழக்கு தொடுக்கப்பட்டு அதை பற்றி சாயங்காலம் விசாரிக்கப்பட்டு இரவே விடுதலை. இப்போ வேலை செய்யக்கூடியது என்ன? சட்டம் என்பதை விட பணம் வேலை செய்கின்றது. இப்போ பணம் எல்லா இடத்துலையுமே, விவசாயம் சம்பந்தமான வேலைகள், கவர்மெண்ட் ஜாப், எது சொல்ல தேவையில்லை. அப்போ அது மாதிரியான பணம் நமக்கு அரசியல் மாதிரி ஆயிரும். இப்போ என்ன சொல்ல வரோம்னா, உலகத்தில் மனிதன் தன்னுடைய காரியங்கள் எப்படியாக நிறைவேற்றி கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாயிருச்சுன்னா, உன்னுடைய உரிமையாக இருந்தாலும் பணம் கொடுக்கணும். வீடு கட்டுறதுக்கு பணம் கொடுக்குறாங்க, அதில் கமிஷன். நிலம் வாங்க பணம் கொடுக்குறாங்க, அதில் கமிஷன். விவசாயத்துக்கு பணம் கொடுத்தா அதில் கமிஷன். உனக்கு லோன் வாங்கி கொடுத்தா அதில் கமிஷன். ஏதாவது ஒன்றில் உனக்கு இன்னும் சொல்லப்போனால், நீ பாஸ்போர்ட் எடுக்கணுன்னா கூட ஒரு சில ஆயிரங்களை சில பேர்த்திட்ட கொடுத்து வச்சனா தான் உனக்கு வேலை நடக்கும். உலகத்துடைய மனிதனின் மிக முக்கியமான கட்டமைப்பில் ஒன்று என்னென்னா, பணம் கொடுத்து ஒரு வேலையை பூர்த்தி ஆக்கி கொள்ளுதல் ஒன்று. 2வது மனிதனுடைய முக்கியமான உலகத்துடைய தேவை என்னென்னா, அவன் நேசம் கொள்ளக்கூடிய உறவுகள். ஒரு தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், தோழனாக இருக்கலாம், தோழியாக இருக்கலாம். இப்போ இவனுடைய வாழ்க்கையில் இந்த உறவுகள் என்பது மிக முக்கியமானது. என்ன தாட் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு நேரத்தில் நம்மளை தூக்கி வர்றதுக்காக நம்முடைய கணவனோ மனைவியோ பெற்றோரோ பிள்ளைகளோ இருப்பார்கள். நமக்கு ஆறுதல் சொல்வதற்காக இந்த உறவுகள் இருப்பார்கள். நீங்கள் சொந்தக்காரனை கூட விட்டுட்டாலுமே நண்பர்கள்னு சொல்லி ஒரு பேட்ச் இருப்பாங்க.
மொத்தத்தில் இவன் யாரின் மீது நேசம் கொண்டிருக்கிறானோ அதை சார்ந்த உறவுகள் தொடர்புகள் எப்பொழுதும் இவனுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். எல்லா நேரத்தில் இருக்க முடியும்னா கூட சில நேரத்தில் கவலைப்படாதப்பா நான் இருக்கேன்னு சொல்கிறது சில பேர் இருப்பாங்க. மனிதனுடைய வாழ்வில் மிக முக்கியமான கட்டமைப்பில் ஒன்று என்னென்னா அவன் நேசம் கொண்ட உறவுகள். இது இரண்டாவது. மூணாவது என்னென்னா வாழ்க்கையில் சில நேரங்களில் சிஃபாரிசு இருக்கும். ஸ்கூலில் சீட்டு கிடைக்கலையா, இவர் சிஃபாரிசு பண்ணால் சீட்டு கிடைக்கும். மகளால் இந்த காரியம் ஆகலையா, இவர் சிஃபாரிசு பண்ணால் கிடைக்கும். காலேஜில் சீட்டு வேணுமா, இவர் சிஃபாரிசு பண்ணால் கிடைக்கும். நமக்கு ஜாப் இந்த கம்பெனியில் நீங்கள் வாங்க பாய் தைரியமா, நான் உங்களுக்கு சிஃபாரிசு பண்ணி கம்பெனியில் ஜாப் வாங்கி தரேன். அப்போ மனிதனுடைய வாழ்வில் மிக இன்றியமையாத விஷயங்களில் உண்டென்னா சிஃபாரிசு செய்தல். யாரை நாம் நம்புகிறோமோ அவர்களுக்காக சிஃபாரிசு செய்வது. சில நேரங்களில் ஏதாவது குற்றவியல் சம்பவங்களில் மாட்டிக்கிட்டாலுமே கூட சிஃபாரிசு செய்வாங்க. பாய் ஒரு தடவை மன்னிச்சு விட்ருங்க, தெரியாமல் பண்ணிட்டார், அடுத்து பண்ண மாட்டார். அப்போ இந்த மூன்று விஷயங்களும் பாருங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. சொல்லப்போனால் இந்த மூணும் இல்லாமல் மனிதன் தன்னுடைய வாழ்வை இயல்பாக நடத்தாட்டுவது ரொம்ப கஷ்டமான ஒன்று. நான் யாருக்கு பணம் தர மாட்டேன், நேர்மையாக தான் இருப்பேன், எந்த உறவு எனக்கு தேவையே இல்லை, யார் சிஃபாரிசு தேவை இல்லை, அப்படி இந்த மூன்று விஷயத்தை விட்டுட்டா அவன் வாழ்க்கையில் மிக சாதாரணமாக அவனால் உயர்ந்த இடத்தையோ சாதாரண அழகான வாழ்க்கை நடத்திவிட முடியாது. சங்கை குறித்தான் அல்லாஹ் நடிகார்களே. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் இந்த மூன்று விஷயங்களையும் ஒரு அழகான இடத்துல சொல்கிறான். எந்த இடம் அப்படின்னா, மனிதா இந்த வாழ்க்கை நீ வாழ்வதற்காக அல்ல, இந்த வாழ்க்கை ஒரு அழகான வாழ்க்கையை உருவாக்குவதற்காக. எல்லா சந்தோஷங்களும் இந்த உலகத்தில் அனுபவிச்சிடலாம், சத்தியமாக முடியாது. அப்படியே ஒரு சந்தோஷத்தை அனுபவித்தாலும் நாம் நினச்ச மாதிரி 100% சந்தோஷம் நடக்காது, 50% நடக்கும். ஏன்னா உலகத்துடைய ஸ்ட்ரக்சர் அப்படிதான். உலகத்தில் ஒரு முஃமினாக அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட ஒருவனால் 100% எல்லா விதமான சந்தோஷத்தை அனுபவித்து விட முடியாது, நினைத்ததை எல்லாம் பெற்றுவிட முடியாது. இப்போ இந்த உலக வாழ்க்கையை முடிஞ்சு மறுமை வாழ்க்கையை பற்றி எல்லாம் சொல்லும் போது சொல்வான், மின் கபிலி அன் யஅதிய யௌமுன், ஒரு நாள் வருவதற்கு முன்பாக நீ தொழுது கொள், ஜகாத் கொடுத்துக்கொள், அல்லாஹை பயந்து கொள், தௌபா செய்து கொள், குர்ஆனை ஓதிக்கொள், திக்ரை செய்து கொள், தான தர்மங்களை கொடுத்து விடு. எந்த நாள் வருவதற்கு முன்பாக? அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான், பைஉன் லா பைஅ ஃபீஹி மின் கப்லி அன் யஅதி யௌமுன் லா பைஉன் ஃபீஹி வலா குல்லத்துன் வலா ஷஃபாஅ. மூன்று விஷயங்களும் எந்த பிரயோஜனம் கொடுக்காது. மவுத்தாயிட்டாருன்னா இந்த மூணுக்கு வேலை இல்லை. கொடுக்கல் வாங்கல் காசு கொடுத்து எல்லாம் கரெக்ட் பண்ணிடலாம், எதுவுமே சாத்தியம் இல்லை. 1,00,000 ரூபாய் இருந்தால் ஒரு நன்மை வாங்கிடலாமா நாளைக்கு மறுமையில்? 1,00,000 இருந்தால் சும்மா சொல்லுங்கள், 1,00,000 இருந்துச்சுன்னா வாங்கிடலாமா? சரி 10 லட்சம் இருந்துச்சுன்னா, இல்லை 1 கோடி இருந்துச்சுன்னா, ஒரு 100 கோடிங்க, ஒரு 100 கோடி ரூபாய் உலகத்தில் இவ்வளோ காசு வச்சுருக்கிறேன், எல்லாம் நாளைக்கு எல்லோரும் வரும்போது அதை வாங்கிட்டு வர சொல்கிறேன். ஒரு 100 கோடி ரூபாய், ஒரே ஒரு நன்மை நிச்சயமாக முடியாது. ஒரு நன்மையை கூட இந்த முழு உலகத்தின் சொத்துக்களும் வாங்கிட முடியாது. இல்லைனா அல்லாட டீல் பேச முடியுமா? எல்லாம் கொஞ்சம் உலகத்தில் இவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தேன், இத்தனை பேர்த்தை ஏமாற்றி இவ்வளோ சொத்து சம்பாரிச்சிருக்கிறேன், என்னென்னமோ வேலை பார்த்துருக்கிறேன், நிறைய சம்பாரிச்சு என் பேர் நான் என் பின்னாடி எவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டி இருக்குது தெரியுமா, அதுக்கு பகரமாக கொஞ்சம் இந்த நாமால இந்த கணக்கு வழக்குகள்லாம் கொஞ்சம் லேசாக்கி கொடுத்துரு. எல்லாம் செய்ய முடியுமா? எல்லாம் செய்வானா? அந்த எண்ணம் கூட வராது. பல்ல முதல் வார்த்தை என்ன சொல்கிறான்னா, நீ உலகத்தில் சம்பாதித்த எல்லா பணம் எதை வைத்து எல்லாவற்றையும் சாதித்து விடலாம் என்று நினைத்தாயோ, நீ கபரு குழிகளில் போகிறதுக்கு முன்னால் உன் உயிர் எப்பொழுது தொண்டைக்குழி வருகிறதோ எல்லாம் பயனற்று போகிவிடும். அருமையான பெருமக்களே, அப்போ மறுமையில் நம்முடைய கொடுக்கல் வாங்கலுக்கு எந்த வேலையுமே கிடையாது, எந்த வேல்யூவும் இல்லை. சல்லி பேசாக்கு பிரயோஜனம் சொல்லுவாங்க, அது மாதிரி தான். ரெண்டாவது விஷயம் எல்லாம் சொல்கிறா பாருங்க, வலா ஹுல்லத்துன், நீங்கள் நேசித்த உறவின் எந்த பயனும் இருக்காது. உலகத்தில் யாரெல்லாம் இவர்கள் நமக்கானவர்கள், நாம் அவர்களுக்கானவோம், நமக்கு ஏதாவது ஒன்று அவங்க பின்னால் நிற்பாங்கன்னு யாரெல்லாம் உயிரிலும் உயிராக நேசித்தோமோ எந்த உறவுகளும் நாளை எந்த விதமான பயனை தர முடியாது. யௌமலா இன்ஃபஉ மாலும் வலா பனூன், நாளை மறுமையிலே காசு பணம் பயன் தராததை போல நாளை மறுமையிலே எந்த விதமான பயனையும் உறவுகள் தர முடியாது. நம்ம பையங்க அதை பார்த்து பண்ணுங்க, ஏதாவது எல்லாம் பார்த்து மன்னிச்சு விட்டுறியா, எல்லாம் என்னுடைய மனைவி தான்,
ஏதோ என்னால் சரியாக வாழ வைக்க முடியல, என் கணவர் தான், அவரை என்னால் திருத்த முடியலையல்ல, மன்னிச்சிரு. யாராவது பேச முடியுமா? ஒன்றும் இல்லைங்க. ஆஃப்டர் ஆல் நம்முடைய உறவுகளை யாரையாவது பார்த்து ஒரு நன்மை வாங்கிட முடியுமா? உலகத்தில் எவ்வளோ சம்பாரித்து போட்டுருவேன், வீட்டுக்காக மனைவிக்காக பிள்ளைகளுக்காக எவ்வளோ வாங்கி கொடுத்துருப்பேன். பிள்ளைகள்கிட்ட போய் ஒரே ஒரு நன்மை தாப்பா, அவனுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, உலகத்தில் ஒரு நன்மை தருவாங்களா? ஒரு நன்மை இல்லை. இன்னும் அவங்கள்ட்ட நம்மள்கிட்ட புள்ளின்னு போகாமல் இருந்தால் சரி. இப்போ நாளை மறுமையில் எந்த உறவுகளும் பயன் தராது. வலா ஹுல்லத்துன், அல்லாஹ் மூன்றாவது சொல்லும், வலா ஷஃபா, எந்த சிஃபாரிசு வேலைக்காகாது. அவர் பேசினா நடக்குங்க, இவர் பேசினா நடக்குங்க. அல்லாஹ்வுடைய பார்வைக்கு முன்பாக பேசுவதற்கு யாருக்கும் தகுதி கிடையாது. இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் யாரை சிஃபாரிசு செய்யுங்கன்னு சொல்லி அனுமதி கொடுக்குறானோ அவர்களை தவிர. இப்போ மறுமையுடைய இந்த ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நாம் ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இங்கே பயனளிக்கிற மாதிரி அங்கே பயனளிக்கும், ஏதாவது பேசி சமாளிச்சிடலாம், ஏதாவது உறவுகள் பார்த்துக்குவாங்க. நம்ம குடும்பத்தை ஒரு ஆலிம்ஸாக இருக்கிறாரு, நம்ம குடும்பத்தை ஒரு ஹாஃப்ஸாக இருக்கிறாரு, அவர் பேசிடுவார், அவர் பார்த்துக்குவார், இல்லை இந்த பெரியவர் பார்த்துக்குவார். நாளை மறுமையில் யாரை கொண்டும் யாருக்கும் எந்த பிரயோஜனம் கிடையாது. சங்கை குறித்தான் அல்லாஹின் நடிகார்களே, ரொம்ப நாள் தேடிட்டு இருந்த ஒரு விஷயம் என்னென்னா, உலகத்தில் இவ்வளோ நெருக்கமாக வாழ்ந்த உறவுகள், இவ்வளோ அந்யூன்யமாக இவர் இல்லைனா நான் இல்லைங்கன்னு சொல்லி வாழ்ந்த உறவுகள் நாளை மறுமையில் ஒருவரை ஒருவர் பார்க்கின்ற பொழுது விரண்டு ஓடுவார்களாம். குர்ஆன் அல்லாஹ் வார்த்தை சொல்றா, யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹி, சகோதரன் ஓடுவான், வ உம்மிஹி, தாய் ஓடுவாள், வ அபீஹி, தந்தை ஓடுவார், வ சாஹிபத்திஹி வ பனிஹி, மனைவி ஓடுவாள், பிள்ளைகள் ஓடுவார்கள். பார்த்து சலாம் சொல்லி விசாரிச்சுட்டு போகிறது கூட இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் பாவா, உனக்கு கணக்கு முடிஞ்சிருச்சா, இல்லை எனக்கு என்ன முடியல, இல்லை எப்போ முடியும், அப்படி கூட இல்லை. தூரமாக பார்த்துட்டு ஓடிடுவார். இன்றைக்கி சில பேருக்கு யாராவது காசு கொடுத்தவங்க வாங்க வந்தால் அப்படி போவாங்கல்ல, அல்ல யாராவது இவன்ட்ட மாட்டினா அவ்வளோதாங்கிற போது எப்படி ஒரு தெருவில் பார்க்கும்போது தூரமாக தள்ளி ஓடுவோம் சிலர் பார்க்கும்போது. அது மாதிரி யௌம யஃபிர், பார்க்கின்ற பொழுது விரண்டு ஓடுவார்கள். ரொம்ப நாள் இன்னும் ஒரு 4 வருஷமாக இந்த தஃப்சீரை படித்து என்ன சந்தேகம்னா, ஏன் விரண்டு ஓடுறாங்க, என்ன காரணமாக இருக்கும்? அதாவது விரண்டு ஓடுவாங்கன்றது ப்ராக்டிக்கல், அல்லாஹ் சொல்லிட்டான். ஏதாவது ரீசன்ஸ் இருக்கும்ல, என்ன காரணங்களாக இருக்கும் என்று ரொம்ப நாள் தேடியது உண்டு. அப்புறம் பிறகு நேற்று ஒரு கிளாஸுக்காக வேண்டி ஒரு தஃப்சீர் கிதாப் படிக்கின்ற பொழுது 3 அழகான காரணங்கள் எழுதப்பட்டிருந்துச்சு. அல்லாமா ராசி ரஹிமஹுல்லா உடைய தஃப்சீருல் கபீரில் 3 விஷயம் எழுதியிருக்கிறாங்க. நாளை மறுமையில் உலகத்தில் உயிரிலும் உயிராக நேசித்த உறவுகள் பயன் தராமல் போனதற்கான காரணம் 3. இந்த 3 மனோநிலை தான் காரணம். முதல் விஷயம் சொன்னாங்க, நாளை மனிதனுடைய நிலை என்னவாகும்னா ஹை ப்ரெஷர். அதாவது ஏன் நிலைமை என்னவாகும், நான் சொர்க்கமா நரகமா, தான் நிலையை பற்றி தெரியாதனால, அந்த உச்சக்கட்டமான பதட்டத்தில் இருக்கனால அவரால் இன்னொருத்தரை பற்றி யோசிக்க கூட முடியல. இது முதல் காரணம். இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக விளங்கலாம் அப்படின்னா, ரொம்ப யோசித்து உதாரணம் சொல்லணும், புரியறதுக்காக சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்கூடாது யாருமே. இப்போ நம்ம சீர்னி வாங்கக்கூடிய நிகழ்வுகளாக இருக்குது. நிறைய இடங்களில் நம்ம சீர்னி கொடுக்குறோம், நிறைய ஃபங்க்ஷனுக்கு சீர்னிலாம் கொடுக்குறோம். இந்த சீர்னி கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த முதல்ல அவர் வச்சுருக்கிற அந்த பையில் அவர் தட்டில் சீர்னி வாங்கிறதுக்கு முன்னால் யாரையும் பார்க்க மாட்டார். பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உறவுகள் யாராக இருந்தாலும் முதல்ல இவர் வாங்கணும்னு பார்ப்பார். அந்த சீர்னி தீரத்துக்கு முன்னால் என்னுடைய பங்கை நான் வாங்கிடணும். அப்படி வாங்கின பின்னால் தேடுவார், பிள்ளைங்க வாங்கிட்டாங்களா, கூட வந்தவங்க வாங்கிட்டாங்களான்னு தேடி பார்ப்பார். இது நிறைய உதாரணம் சொல்லலாம். அப்போ மனுஷனுடைய சாதாரண மனோநிலை என்னன்னா, தான் சார்ந்த ஒரு பிரச்சனை அது ரொம்ப ஹெவியாக ஹையான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் பொழுது தனக்கு என்ன நேரிடும் என்பதையே யோசிக்க முடியாத சூழ்நிலையில் அவன் யாரை பற்றியும் யோசிப்பது கிடையாது. அது உலகத்தில் நடக்குது. அதனால் மறுமையில் நாம் சொர்க்கவாசியா நரகவாசியா, நாம் எல்லாம் மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா, எல்லா பாவம் ஞாபகத்துக்கு வரும். 25 வயசில் செஞ்சது, 15 வயசில் செஞ்சது, 30 வயசில் செஞ்சது, யாரையெல்லாம் ஏமாத்தினது, யாரையெல்லாம் அடித்து பிடுங்கினது, எவ்வளோ அட்டூழியங்கள், வெளி உலகத்தில் ஒரு வேஷம், உள்ளக்கார ஒரு வேஷம், எல்லாம் ஞாபகம் வரும். எல்லாம் இதை கேட்டுருவானோ, அதை கேட்டுருவானோ, இதை கேட்பானோ, அதை கேட்பானோ, எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அதனால் என்னென்னா, தன்னை தாண்டி அவர் வேறு யாரும் யோசிக்க மாட்டார். இது முதல் காரணம், உறவுகளை கண்டுகொள்ளாமல் போவதற்கு. 2வது, எந்த உறவுகளும் பயனளிக்காமல் போகிறதுக்கு 2வது காரணம் என்னென்னா, உலகத்திலே நம்ம அதை பார்க்குறோம். ஒரு மனிதனுடைய வாழ்வில் உச்சக்கட்டமான ஒரு பயம் அவனை அழுத்துகின்ற பொழுது அவன் யாரை பற்றி யோசிப்பது கிடையாது. ஏதாவது பேய் பிசாசை பார்த்து பயந்தவனை பார்த்தீங்கன்னா தெரியும்.
இல்லை இருட்டை பார்த்து பயந்தவங்க, இல்லை ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்த்து பயந்தவங்க, ஏதாவது ஒரு சம்பவத்தை பார்த்து பயந்தவங்க அந்த ஒரு சில மணி நேரம் நார்மலாக வரைக்கும் எப்படி இருப்பாங்கன்னா ஒரு மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரி இருப்பாங்க. எப்படின்னா ரொம்ப ஸ்டன்னாகி பாஸ் பண்ண மாதிரி இருப்பாங்க. எதை பற்றி யோசிக்க மாட்டாங்க, இன்னும் சொல்லப்போனால் அவங்கள பற்றி யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு மனிதனுடைய மூளையில் எப்போ பயம் அது அழுத்தம் அதிகமாகின்றதோ அந்த பயத்துடைய அளவு குறைகின்ற வரை அவன் யாரை பற்றியும் கண்டு கொள்வது கிடையாது. இது உலகத்திலேயே நம்ம மனுஷனுடைய மூளை பார்க்குறோம், சைக்காலஜிக்கல் தியரியுமே அதான். அப்போ இதே மாதிரி தான் மறுமையில் நமக்கு என்ன பயம்னா நாம் என்னவாக போகிறோம், நம்ம வாழ்க்கை சரியாக இருந்துச்சா, அல்லா நான் என்னுடைய மனைவி பற்றி எல்லாம் கேட்பான், என் பிள்ளைகளை பற்றி எல்லாம் கேட்பான், என் மகளாவுடைய பொறுப்பை பற்றி எல்லாம் கேட்பான், எல்லா பொறுப்புக்கு பதில் சொல்லணுமேனு உச்சக்கட்டமான பயத்தில் இவன் தன்னுடைய எந்த உறவுகளையும் கண்டு கொள்வது கிடையாது. இது ரெண்டாவது காரணம். இமாம் அவர்கள் மூன்றாவது ஒரு காரணம் எழுதிக்கிறாங்க பாருங்க, ரொம்ப அற்புதமான வாசகம் அது. இவனுக்கு போய் கணக்கு வழக்கு முடிஞ்சிடும், இவன் வாங்கறலாம் வாங்கிட்டு வந்துடுவான், இவன் நரகவாசின் முடிவாயிரும், இன்னென்ன பாவம்லாம் செஞ்சல, இந்த பாவத்துக்கெல்லாம் தண்டனை அனுபவிச்சுட்டு அப்புறமா சொல்கிறதுக்கு எல்லாம் சொல்லிடுவான். இப்போ அந்த பட்டோலை வாங்கிட்டு வருவார். இவருக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப கோபமாக இருக்கும். ஒன்று என்னென்னா, இவன் இந்த வேதனையை அனுபவிப்பதற்கு நரகத்திற்கு செல்வதற்கு எந்த பாவம் காரணமாக இருந்ததோ அந்த பாவத்தை முழுக்க வெறுப்பான். இந்த பாவத்தினால தான்டா இப்படி ஆகிட்டேன், இந்த வட்டினால தான் இப்படி ஆகிட்டேன், நான் இந்த திருட்டினால தான் இப்படிப்பட்ட தண்டனை, இந்த ஆபாசம்னா இந்த தண்டனை, இந்த தவறான உறவுகள்னால் இந்த தண்டனை, இந்த விபச்சாரத்தினால் இந்த தண்டனை, இப்படி ஆயிட்டமேன்னு சொல்லி எந்த பாவத்தை உலகத்தில் செய்தானோ அந்த பாவத்தை அந்த ஸ்பாட்டில் வச்சு வெறுப்பான். இதனால தானே இப்படி போய் மோசம் போயிட்டோமே. அப்போ இமாம் அவர்கள் அழகான ரெண்டாவது பாயிண்டில் கூட எழுதியிருக்கிறாங்க, இந்த பாவத்தின் மேல் அவனுக்கு கோபம் வருவதை போல இந்த பாவத்தை செய்கின்ற பொழுது எந்த உறவுகள் எல்லாம் அமைதியாக இருந்தார்களோ, தப்புவாப்பா செய்யாத, இது செய்யக்கூடாது, கணவனை பார்த்து மனைவி சொல்லலை, மனைவி பார்த்து கணவன் சொல்லலை, பிள்ளைகளை பார்த்து பெற்றோர் சொல்லலை, பெற்றோரை பார்த்து பிள்ளைகள் சொல்லலை, நண்பனை பார்த்து சக தோழன் சொல்லலை. ஏன் சொன்னால் ஃப்ரெண்டாக இருக்க மாட்டான். ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்புடைய இன்னைக்கு கேவலமான தீரி என்னென்னா, எல்லா நாசமாக போகிற காரியங்களும் ஒன்றா இருக்கணும், உருப்புற மாதிரி காரியங்களில் தனியாக இருக்கணும். இதான் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப்போட தியரியே. அதனால் இந்த பாவம் உலகத்தில் செய்கின்ற பொழுது எந்த உறவுகள் எல்லாம் பார்த்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் மீது கடுமையான கோபம் வருமா. ஏண்டா இப்படி ஒரு பாவம் செஞ்சு நாசமாக போனேன்னு எவனா ஒருத்தனாவது கூப்பிட்டு வச்சு சொன்னீங்களா? அதுக்கு அந்த அஜர்த்துக்கு பரவாயில்ல, அல்லா போலீஸ் பரவாயில்ல. நம்ம சொல்கிறோம் அல்லா போலீஸ்ன்னு, வீடுடா தேடி தொழிலுக்கு வாங்க பாயின்னு சொல்கிறவங்களை பார்த்து நம்ம என்ன சொல்கிறோம், அல்லா போலீஸ் வந்துட்டாங்க. அவங்கெல்லாம் நல்லவனா தெரிவாங்க. அவர்கள் பாவத்தை விட்டு தடுத்தவர்கள், நன்மையின் பக்கமாக ஏவியவர்கள். அப்போ என்ன, ஒன்று இந்த பாவத்தை செய்யும் பொழுது பார்த்துக்கிட்டு இருந்தவங்களை பார்த்து கோபம் வரும். ரெண்டாவது கோபம் என்ன வரும்னா, இந்த பாவத்தை தூண்டி ஒரு தோழன் இருப்பான். ஏன்னா இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறாங்க, ட்ரக்ஸை யூஸ் பண்ணக்கூடிய எவனுமே அதை தான் எடுக்கிறதே இல்லையா. முதல்ல ஏதாவது ஒரு புகையிலை பழக்கமோ பாக்கினுடைய பழக்கமோ கஞ்சா, அது எந்த லெவலாக இருந்தாலும் சரி, அதற்கு முதலாக அடிமையாகக்கூடியவன் தானாக எதையும் பயன்படுத்துவது கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப்பின் மூலமாகத்தான் இது போன்ற பாவங்கள் ஈடுபடுகிறான். இப்போ என்னவாகும்னா, இந்த பாவத்தை செய்யும் பொழுது அமைதியாக இருந்தவங்க மேலே எப்படி வெறுப்பு வருமோ அதே போல் இந்த பாவத்தை செய்வதற்கு தூண்டியவர்கள், செய்வதற்கு காரணமாக இருந்தவர்கள், அவர்களை பார்க்கின்ற பொழுது கடுமையான வெறுப்பு வரும். அதனால் அங்கே உறவுக்கெல்லாம் வேலை இல்லை. இவங்க அத்தா, இவங்க அம்மா, இவர் என்னுடைய தோழர், இவனுடைய பிள்ளைகள், அந்த கணக்கு அங்கே இல்லை. அங்கே என்னென்னா, உலகத்தில் நீ நன்மையை ஏவி அவனுக்கு தீமையை தடுத்திருந்தால், நல்லதை சொல்லி வளர்த்திருந்தால், நாளை மறுமையில் அவன் பாசமாக பார்ப்பான். பரவாயில்லப்பா, இந்த பாய் தான் நம்மளை உலகத்தில் ஆபத்தான பாவங்களில் போகாமல் காப்பாற்றினாரு. அல்லது உலகத்தில் அமைதியாக இருந்து அந்த பாவத்திற்கு காரணமாக இருந்திருந்தால், நாளை மறுமையில் பார்க்கின்ற பொழுது யௌம யஃபிர்ருல் மர்உ, பார்க்கின்ற பொழுது இரண்டு ஓடுவார்கள். அப்போ இந்த ப்ராக்டிக்கலான விஷயத்துக்கு இந்த 3 பாயிண்ட் தான் காரணம். அருமையான பெருமக்களே, அதனால தன் குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுருக்கமாக சொல்கிறான், வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா. அருமையான பெருமக்களே, உங்களுடைய வாழ்வில் மற்றவர்களுடைய நல்ல காரியங்களுக்கு உதவியாக இருங்கள், மற்றவருடைய வாழ்வின் முன்னேற்றத்துக்கு உதவியாக இருங்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய இறையச்சத்தின் வாழ்க்கையை மேற்கொள்வதற்கு உதவியாக இருங்கள். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான். ஒரு பொழுதும் ஒருவன் வீணாக போகுவதற்கு, நாசமாக போகுவதற்கு, பாவங்களை செய்வதற்கு, அநியாயம் செய்வதற்கு நீங்கள் காரணமாக உதவியாக ஒரு பொழுதும் இருந்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தை. அருமையான பெருமக்களே, எனவே இந்த உலகத்துடைய வாழ்வில் நாம் நினைக்கின்ற உயர்வான இந்த 3 விஷயங்கள், காசு கொடுத்து எதையும் சாதிச்சிடலாம், உறவின் மூலமாக சாதிக்கலாம், உறவுகளை வைத்து நாம் மேற்கொண்டு விடலாம்,
அதே போல சிபாரிசை கொண்டு மேல் வந்து விடலாம். இந்த 3 விஷயங்களும் நாளை மறுமையில் மின் கபலி ஐயத்தி யோமுல்லா பைஉன் ஃபீஹி வலா ஹுல்லத்தும் வலா ஷஃபாஆ, இந்த 3 காரியங்கள் நாளை மறுமையில் எந்த விதமான பயனை தராது. ஒரே ஒரு விஷயம்தான் பயன் தரும். இந்த உலக வாழ்வில் அல்லாஹுடைய பொருத்தத்திற்காக, அல்லாஹுடைய சந்தோஷத்திற்காக எத்தனை அமல்களை செய்திருக்கிறீர்களோ அந்த அமல்களுடைய நன்மைகள் மட்டும்தான் உங்கள் மறுமை வாழ்வை காப்பாற்றக்கூடியதாக இருக்கின்றது. வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் இந்த அழகான புரிதலை, இந்த ஈமானை புரிதலை நசீபாக்கி தருவானாக. இந்த அழகான புரிதலோடு எது நமக்காக நிரந்தரமாக சொர்க்கத்திலே நம்மை கொண்டு சேர்க்கும் வரை நமக்காக போராடுகின்ற அந்த குர்ஆன், அந்த தொழுகை, அந்த இபாதத், அந்த ஜகாத், அந்த தர்மம், அதை அதிகமாக செய்கின்ற நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. நம்முடைய வாழ்விலே எல்லா காரியங்களையும் அதை நற்செயல்களோடு மேலும் அல்லாஹுடைய பொருத்தத்தோடு செய்து ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுது கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி சொல்லி வண்ணமாக அல்லாஹ் மௌத் நசீபாக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.